பிரைஸ்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தம் உண்டாதாக. யார் யார் சபிக்கப்பட்டவர்கள் இந்த செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து உக்கிரமான கோபம் சபிக்கப்பட்ட கடவுள். நம்முடைய கோபம் வந்து உக்கிரமாக இருந்துச்சுன்னா அதுவும் சபிக்கப்பட்ட கடவுள் தான். அந்த கோபம் இருக்கக்கூடாது. 49:7 சொல்லப்படாது. அதிகாரம் 47:9 சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 13:12 சொல்லப்பட்டிருக்குது. 12:10 சொல்லப்பட்டிருக்கு. சபிக்கப்பட்ட எந்த பொருளும் நம்ம வீட்டில் விற்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஏதாவது மற்றவங்களோட பொருள் இருந்துச்சுன்னா எடுத்து திருடந்தோ இல்லை ஏதோ தவறுதலை வந்திருந்தோ நம்ம என்னென்னு எடுத்திருந்தால் கூட அதுவும் சபிக்கப்பட்டது தான். உபாகமம் 27:17 தாய் தாப்பன் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா. அதே மாதிரி எல்லைகளுக்குரிய மாற்றுவோம். கொஞ்சோண்டு இருந்து வந்துடுவோம் ஒரு 1/2 அடி தள்ளி நிலத்தில். அதுவும் என்னது சபிக்கப்பட்டது தான். சரிங்களா. அதெல்லாம் குருடனை வழி தவற பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதே மாதிரி 27:19 சொல்லப்பட்ட செவிடனை தவறாக பேசி அவமதிக்கிறவன் யார் சபிக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள், இது செவிடு 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 குருடு அப்படியே கூடுவாங்க. குருடு இங்கே வாங்க, அது பயங்கரமான சாவார். உபாகமத்தில் 27:19 சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 20:25 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. நியாயத்தை நீதியை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். தாறுமாறான உறவுகள் வைத்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அது மட்டும் இல்லை, சபையை வந்து சபையை முன்னே என்ன சொல்கிறது, சபைக்குள்ளேயே சிலர் இருப்பாங்க, மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்களும் சபிக்கப்பட்டவன் தான். 1 சாமுவேல் 3:13 சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். பரிதானன்றது வந்து லஞ்சம் வாங்கிட்டு செய்வாங்க எல்லா வேலையும், இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. அவங்க யார் சபிக்கப்பட்டவங்க. அதே மாதிரி மல்கியா 2:2 சொல்லப்படுது, நியாயத்தை புரட்டுகிறவர்களும் சபிக்கப்பட்டவங்க இல்லையா. ரெண்டகம் பண்ணுறவர்களும் சபிக்கப்பட்டவங்க தான். கர்த்தருடைய மகிமையை செலுத்தாமல் விலகி போகிறவர்களும் சபிக்கப்பட்டவர்கள் தான். உலக ஆடம்பரத்தில் வச்சு ரொம்ப டாம்பீகமாக இருக்கிறவங்களும் சபிக்கப்பட்டவங்க தான். ஜனங்களை என்ன சொல்லுது, இயேசுவை விட்டு விலக செய்கிறவர்களும் சபிக்கப்பட்டவங்க. நீதிமொழிகள் 28:27, மல்கியா 2:2 சொன்னது, மார்க்கு 11:21 சொல்லப்பட்டுருது. ஆண்டவர் நேசியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்க யார் சபிக்கப்பட்டவங்க தான். ஆண்டவர் நேசிக்கணும், அதுதான் முக்கியம். ஆண்டவர் நேசிக்காதவன் எல்லாமே அந்தி கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்குது வர இடத்துல. அது மாதிரி ஆண்டவர் நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன். சரிங்களா. கனி கொடாத மரமெல்லாம் என்னது சபிக்கப்பட்டது. கனி கொடாத மரம் நம்ம கூட எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நம்ம கனி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத இருக்கும், கனவீனமாக பார்த்து நடந்து கொள்கிறோம், தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியம்லாம் செய்கிறோம்.